தமிழ் டெக் மாஸ்டர் நட்பு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ளூடூத் டிவைஸ் அன்பாக்சிங் பார்க்க போறோம். ஆக்சுவலி இதான் அது போட் பிராண்டட் ஒரு வயர்லெஸ் ப்ளூடூத். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் ப்ளூடூத். இது ஓப்பன் பண்ணி என்ன இருக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்டேட்ஸ்லாம் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது போட் பிராண்டோட ஒரு ப்ளூடூத் பார்த்துருக்கீங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் டைப் ப்ளூடூத். இதோட பிராண்ட் நேம் மாடல் நேம் பார்த்தீங்கன்னா ராக்ஸ் 315 கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஆட் ப்ளே ஆட்னு கொடுத்துருக்காங்க. அது இருக்குன்னு தெரியல. மற்றபடி இதோட ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. இயருக்கு அதை செக்யூராக இருக்குன்னு ப்ளஸ் அப் டு உங்களுக்கு 8 hours வரைக்கும் மியூசிக் ப்ளே பேக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேறு வாட் ரெசிஸ்டன்ட் IPX5 ரேட்டிங்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். 5.8 டைனமிக் டிரைவர்ஸு ப்ளஸ் அதோட எக்யூப்டு சிப் பார்த்தீங்கன்னா CSR 8640 கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். போட் இப்போ கொஞ்ச நாள் ஆன்லைனில் நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பாண்டியா தான் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் போல் இருக்குது. அவரோட ஃபோட்டோ கிளியராக இருக்குது. ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம். பேக்கிங் பக்காக கொடுத்துருக்காங்க. லுக்கு இது வாங்குறதுக்கு தோன்றும் கண்டிப்பாக. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பவுச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. போட்டோட இது கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கைடு ப்ளஸ் வாரண்டி கார்டு மற்றது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வேறு ஒரு டேட்டா கேபிளும் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஒரு 2 எக்ஸ்ட்ரா பட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத்தை எடுத்து பார்க்கலாம். பேக்கிங் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ நம்ம இது ரெண்டுமே ஸ்போர்ட்ஸ் டைப்பில் நம்ம இது காதிலலாம் மாட்டிக்கணும். அது எப்படி மாட்டினா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. ஸோ இதுலேயே அவங்க பிராண்ட் நேம் கிளியராக கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயும் எப்படி தான் இருக்குது. ஈஸியாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. அதோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் மைனஸ் அதாவது வால்யூம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் மைக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே சாங் எதுவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரினா டபுள் டேப் பண்ணால் போகும். சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஒயரும் பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் நல்லா இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் அறந்துறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஸோ நம்ம எவ்வளோ தான் பெண்ட் பண்ணி வச்சாலும் அவ்வளோக்கு ஆகாது, எதுவும் டேமேஜ் ஆகாது. ஸோ இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். கழுத்தில் மாட்டி எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்க்கலாம். இதான் அந்த ப்ளூடூத்து ஸ்போர்ட்ஸ் டைப் இருந்தாலும் இயர் லாக்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காதில் லாக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜாக்கிங் வாக்கிங் அது மாதிரி போட்ட இடத்துல இது கலந்து விழுந்துடக்கூடாத அளவுக்கு. ஸோ சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஊக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை பற்றி சொல்லணும்னா இது பார்த்தீங்கன்னா இதோட மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஒயர் எல்லாமே மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அறுந்ததுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஸோ இதோட சவுண்ட் கிளாரிட்டி எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது இயரில் லாக் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் லெஃப்ட் சைடு. இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தெரில. ஸோ இந்த சைடு ஒன் சைடு லாக் ஆகிடுச்சு. ஸோ சேம் அதே தான். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவே லாக் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி தான், ஏதோ கலண்டு விழுந்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நான் அவங்களுக்கு சொல்லும் போதே கலண்டு விழுது. திரும்ப மாட்டி பார்க்குறேன். என் காதுக்கு செட் ஆகலையா இல்லை இதோட டைப்பே எப்படி தானு தெரில. ஆனால் சவுண்ட் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம தெரில. ஆனால் இது நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக இல்லைன்னு தான் சொல்ல தோணுது. ஸோ எப்படி பார்த்தாலும் கலண்டு விழுந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது உங்கள் காது கண்டிப்பாக செட் ஆகும்னு நினைக்கிறேன். அது செட் ஆனிச்சுன்னா அதை நீங்கள் வாங்குற மாதிரி ஐடியா தான். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க, டெமோ பார்த்துட்டே வாங்க. மேலே இது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தண்ணி, அதாவது மலைச்சாரல் தண்ணி மேலே லைட்டாக பட்டுச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகிடாது. என்ன தான் எந்த கம்பெனி வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்தாலும் அதுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட்க்கு வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. தண்ணியில் பட்டுச்சுன்னா போயிடும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறங்க. ஸோ மற்றபடி ஒரு டைப் பார்த்தீங்கன்னா இதில் 3 பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது ப்ளஸ் அப்பு டவுனு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணுறது, சாங் எதுவும் போட்டிங்கன்னா அதை பாஸ் பண்ணுறதுக்கான எல்லாமே நீங்கள் இதில் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சாங் சேஞ்ச் ஆகும். இது நார்மலாக உள்ளது தான். ஸோ இதில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சவுண்ட் கிளாரிட்டின்னா நான் உங்களுக்கு லைவாக காமிக்க முடியாது. ஆக்சுவலி நான் கேட்ட வரைக்கும் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் லெவலில் திருப்தியாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் இதை இப்போ உதாரணத்துக்கு சோனி, JBL, ஸ்கல்கண்டி அதோட கம்பேர் பண்ணால் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பிராண்டுக்கு இந்த ப்ரைஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பேட்டரி பேக்கப் 1 day நல்லா வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி நான் வாங்கி 2 days தான் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் 1 month நான் யூஸ் பண்ணுவேன், என்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதில் எதுவும் ப்ராப்ளம் ஆகிருச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வேறு இதில் யூஸ்
பண்ணும்போது இதோட குவாலிட்டி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வேறு இந்த போட் பிராண்டை பற்றி ஒரு மெயினான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த போட் பிராண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க டேரெக்டாக ரீட்டெயிலில் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்க முடியாது. நிறைய ஹெட்ஃபோன், டேட்டா கேபிள் எல்லாமே ஆன்லைனில் கொடுத்து நல்லா சக்ஸஸாக போயிட்டுருக்காங்க. அதுக்கு நான் ஒரே ஒரு காரணம் அவங்களோட மார்க்கெட்டிங் தான். ஆன்லைனில் காமிச்சு அதை நம்ம மைண்டில் பதிய வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம நிறைய பேர் போட் இருக்கான்னு தேடி வாங்குற அளவுக்கு இந்த பிராண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலில் இந்தியன் மேக்கில் எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அவங்களாம் ஆன்லைனில் போகாதனால இது பெரிய ஆயிடுச்சு. அதனால் இது குவாலிட்டி ஒஸ்ட்டாக அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக இந்த பிரைஸுக்கு இது ஒருத்தான ப்ளூடூத் தான் சொல்ல முடியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதே லெவலுக்கு எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குது, இந்தியன் கம்பெனிஸே இருக்குது. இருந்தாலும் அவங்க ஆன்லைனில் கொடுத்து பேர் வாங்கிட்டாங்க. ஸோ சர்வீஸ் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. ஸோ போட் பிராண்ட் உங்களுக்கு பிடிச்சி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இது ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி இதில் சொல்கிற அளவுக்கு வேறு எதுவும் இல்லை. இதில் எதுவும் பெரிய மைனஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ப்ளூடூத் டிவைஸ் பற்றி நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் தரலாம் அன்லைக் பண்ணுங்கள். இல்லை கமெண்ட்டில் எதுவும் சொல்லணும், இல்லை உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்னா தரலாம் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் நம்ம தமிழ் டெக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் அப்டேட்ஸ்லாம் ஒன்றே கிடைக்கும். மேலே ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.